மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பொங்கனூர் ஊராட்சியில் பட்டக்கால் தெரு அமைந்துள்ளது. இங்குள்ள மக்களுக்கு பிரதான சாலையாகவும் மயான சாலையாகவும் இந்த வாய்க்காங்கரை சாலை உள்ளது. பல ஆண்டுகளாக இந்த சாலையை தார் சாலையாக அமைத்து தரக்கோரி ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகத்திலும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பலமுறை மனு அளித்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாய்க்காங்கரை சாலையை ஜல்லி மட்டும் போட்டு பணியை நிறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு இந்த பகுதிக்கு தார் சாலை, சிமெண்ட் சாலை, மின்கம்பங்கள் அமைக்கப்படும் என கூறி சிமெண்ட் சாலை, மின்கம்பங்கள் அமைத்துவிட்டு தார் சாலையை முழுவதும் போடாமல் பேரளவிலே போட்டு நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கேட்டபோது ஜனவரி மாதத்தில் முழுவதும் தார் சாலை அமைக்கப்படும் என கூறி இதுவரை சாலை அமைக்கப்படாமலே உள்ளது. இந்த சாலை இவர்களுக்கு பிரதான சாலையாகவும் மயான சாலையாகவும் உள்ளது. சாலையின் இருபுறமும் புதர் மண்டி உள்ளதால் பொதுமக்கள் சுற்றியே செல்கின்றனர். இறப்பு ஏற்படும் நேரத்தில் இந்த சாலையை சுத்தம் செய்து தூக்கி செல்லும் நிலை ஏற்படுகிறது. எனவே பாதியில் திருத்தப்பட்ட தார் சாலையை முழுவதுமாக அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 61 பொங்கனூர் பஞ்சாயத்தை சேர்ந்த மண்ணுகுடி பட்டக்கால் தெரு. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷத்துக்கு தான் நாங்கள் குடியிருந்திருக்கோம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கும்போது கூட நாங்கள் இங்கே தான் குடியிருக்கிறோம். அது எங்கள் ஊர் மெயின் சாலை தான், பிரதான சாலை. அதாவது எல்லாரும் பழக்கத்தில் உள்ள பிரதான சாலையும் சுடுகாடு சாலையும் இதுதான், மயான சாலையும் இதுதான், பிரதான சாலை இதுதான். இந்த சாலையில் போன வீட்டில் கப்பி கொட்டிட்டாங்க. கப்பி கொட்டி செம்மண் போட்டு வச்சுருந்தாங்க. அதோட போயிட்டாங்க. அதுக்கு தார் சாலை பாதி தான் போட்டிருக்காங்க. பாதி ஒரு கப்பியாக தான் கிடக்கு. கப்பியாக பேந்து கிடக்கு, நடக்க முடியல. மக்கள்லாம் இந்த வழியாக தான் ஸ்கூல் போகுது. அது மாதிரி தான் அந்த அர்ஜென்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட இப்படி தான் போகணும். அந்த அளவு கல் தடிக்கிட்டு கீழே விழுறாங்க மக்கள். இதை பற்றி நாங்கள் மாவட்ட ஆட்சி நாகப்பட்டினம் இருக்கும் போதே நாங்கள் போய் அடிக்கடி மனு வாரம் திங்கக்கிழமை மண்டே பெட்டிஷனும் நாங்கள் தான் போய் பார்ப்போம். அது மாதம் கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வருவோம். போயிட்டு வரும்போது அவங்க எல்லாம் சரியான பதில் கிடையாது. சரி நீங்கள் போங்க, மனு கொடுத்து மனு பரிசீலனை பண்ணி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி அந்த கொடுத்தும் ஒன்றும் ஏற்பாடு செய்கிற மாதிரி தெரியல. இப்போ மயிலாடுதுறை மாவட்டமாக கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். தாலுகா ஆஃபீஸில் செஞ்சுருக்கோம். இதுவரை செய்யலை. நாங்கள் வரோம், பார்க்குறோம், போகிறோம், வரோம் தான் சொல்கிறாங்க. தவிர இந்த ரோடு அப்படியே தான் கிடக்கு. கிட்டத்தட்ட 5-6 வருஷமா இந்த போட்டுக்கிறத போக அப்படியே தான் கிடக்கு. ஒரு கப்பியாக தான் கிடக்கு. ஆனால் போஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க. போஸ்ட் லைட்லாம் போட்டுருக்காங்க. லைட்லாம் போட்டு என்ன பண்ணுறது? எங்களுக்கு சாலை ஒழுங்கான சாலை இல்லையா? ஒரு பிரதான சாலை இதுதானே எங்களுக்கு. பிரதான சாலையாக இருக்கும்போது அந்த ரோடு சரியா இல்லையா? பாதி தூரம் தாறு சாலை போட்டிருக்காங்க. பாதி தூரம் 3/4 தூரம் அப்படியே கிடக்கு. அதில் நடக்கவே முடியாது. இப்போ ஜனவரி இப்போ கேட்டாக்க போடுறோம் ஜனவரி பிப்ரவரியில் போட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர யாரும் உள்ள அதை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த சால் சாலை, இந்த சுடுகாடு சாலையும் பிரதான சாலையும் இதுதான் எங்களுக்கு சாலையே. இந்த ரோட்டை சரி பண்ணி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.